பழனியோட கல்யாணத்தை ஒரு வழியாக அவங்க அண்ணனுங்க நிப்பாட்டிடுறாங்க. பழனி பாண்டி கூட இருக்கிறதுனால தான் அவங்க அண்ணனுங்க கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. பழனி பாண்டி கூட இருக்கிற வரைக்கும் பழனிக்கு கல்யாணமே நடக்காது. எப்படியாவது பழனிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பழனியை பாண்டிக்கிட்டேருந்து பிரிக்கணும். இந்த உண்மையை பாண்டியன் கிட்ட சொல்லி எப்படியாவது பழனியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு பழனியோட அம்மா பாண்டியனை பார்த்து பேசுகிறாங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன், சரி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பழனியை பார்த்து பாண்டியன் சொல்கிறாரு, நீ இனிமேல் இங்கே வர வேண்டாம், உன்னுடைய வீட்டுக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பழனி எப்போவும் போல் காமெடி தான் உங்களுக்கு அப்படின்ட்டு கேஷுவலாக பேசிகிட்ருக்காரு. பாண்டியன் திரும்பவும் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பழனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. பாண்டியன் ஒரு கட்டத்தில் பயங்கர கோபத்தோட, நாளைக்கு விடியும் போது இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு பேசிட்டு போகிறாரு. பழனியோட அம்மா கேட்டுக்கிட்டதுனாலையும் பழனிக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பாண்டியன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு.